கோவை மாவட்டம் ஆவராம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் அவ்வப்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியதால் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி 28வது வார்டு ஆவராயம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து திமுக மாமன்ற உறுப்பினர் கண்ணகி என்பவரிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடிய அரசை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளாள விடுதி ஊராட்சியில் முறையாக குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் பேருந்துகளை சிறைப்பிடித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்சி மாவட்டம் துறையூரில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட 24 வார்டுகளில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து துறையூர் பெரம்பலூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திமுக கவுன்சிலர் இளையராஜாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சார் தேவைப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, பேசி பண்ணுங்க.